ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். நாளைய தினம் பிப்ரவரி 26ஆம் தேதி மகா சிவராத்திரி. காக்கைக்கும் பசுமாட்டுக்கும் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை உங்க கையால நீங்க தானமா கொடுக்கறதால பலவிதமான செல்வங்கள் உங்களை தானாக தேடி வரும். அது என்ன பொருள், அதை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பொருளை எத்தனை மணிக்கு எப்போ கொடுக்கலாம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மகா சிவராத்திரி சொன்னாலே நமக்குள்ள ஒரு சக்தி ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நாள். சிவனோட சக்தி மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு நாள். இந்த மகா சிவராத்திரி இரவுல 33 தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானை வழிபடுறதுக்காக சிவாலயத்துக்கு வருவாங்க. அந்த நேரத்துல நாமளும் 4 கால பூஜைகளில் கலந்துக்கிட்டு சிவபெருமானை வழிபட்டோம்னா சிவபெருமானோட அருளை மட்டும் இல்ல, எல்லா தெய்வங்களோட அருளையும் ஒரு சேர பெற முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. காலையில சரியா 10 மணி 20 நிமிஷத்துக்கு பிறகுலாமே தேய்பிரை சதுர்த்தசி தேதி பிறந்துடும். அதனால பிப்ரவரி 26ஆம் தேதி காலையில 10:20க்கு மேல தாராளமா மகா சிவராத்திரிக்கான எல்லா வழிபாட்டையும் செய்யலாம். நாளைய தினம் புதன்கிழமை அப்படிங்கிறதால 12 மணிலேருந்து 1:30 மணி வரை இருக்கக்கூடிய நேரம் ராகு காலம். அந்த நேரத்தை தவிர மற்ற நேரங்கள்ல நீங்க உங்களோட இறை வழிபாட்டுக்கான நேரத்தை ஒதுக்கிக்கலாம். உங்க வீடு பக்கத்துல கூடிய சிவாலயத்துல சரியா மாலை 6 மணிக்கெல்லாமே 4 கால பூஜையை ஆரம்பிச்சிடுவாங்க. 4 கால பூஜை அப்படிங்கிறது சிவராத்திரி முழுக்க விடிய விடிய நடக்கும். ஒரு கால பூஜையும் 3 மணி நேரம் நடக்குமா. மாலை 6 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய முதல் கால பூஜையில இருந்து மறுநாள் பிப்ரவரி 27ஆம் தேதி காலை 6 மணி வரைக்கும் 4 கால பூஜைகளை நடத்தி முடிச்சிடுவாங்க. முடிஞ்சா இந்த 4 கால பூஜைகள்லையும் கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இல்லைனா இந்த நிஷித கால பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் கால பூஜை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். அது நள்ளிரவு 12 மணிலிருந்து அதிகாலை 3 மணி வரை இருக்கக்கூடிய நேரம். அதுலேயும் இந்த 3ஆம் கால பூஜை ஆரம்பித்து சரியா 12 மணி 9 நிமிஷத்துல இருந்து 12 மணி 59 நிமிஷம் வரை இருக்கக்கூடிய இந்த 50 நிமிடங்கள் இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நேரம். ஒரு கோல்டன் டைம், பொற்கால மாதிரி. இந்த நேரத்துல நீங்க சிவபெருமான் கிட்ட என்ன வரன்னு கேட்குறீங்களோ அது கண்டிப்பா உங்களுக்கு அவர் கொடுத்துருவாரு. நடக்காததை நடத்தி காட்டக்கூடிய அற்புதமான விரதம் தான் இந்த மகா சிவராத்திரி. சகலவிதமான பாவங்களை போக்கிக்கிறதுக்காகவும் தோஷங்களை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காகவும் இந்த மகா சிவராத்திரி இரவை நீங்க பயன்படுத்திக்கலாம். பார்வதி தேவியார் இந்த 3ஆம் கால பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய நிஷித கால பூஜையில தான் சிவபெருமானை வணங்கி வரங்களை பெற்றாங்க அப்படிங்கிற மாதிரி புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை மறக்காம நாளைய தினம் சிவபெருமான் கிட்ட கோரிக்கையா முன்வைங்க. முடிஞ்சா குடும்பத்தோடு கோவிலுக்கு போயிட்டு நீங்க விடிய விடிய கண் விழிக்கிறீங்களோ இல்லையோ சிவபெருமானை நேர்ல பார்த்து அவர்கிட்ட உங்க கோரிக்கையை முன்வைத்து முடிஞ்சா உங்க குடும்பத்துக்காக ஒரே ஒரு தீபம் ஏற்றிட்டு வர்றதும் கூடுதல் சிறப்பு தான். வீட்டில் சிவபெருமானுக்கு பிடித்த நைவேத்தியங்கள் உங்களால் என்ன செஞ்சு வச்சு படைக்க முடியுமோ அதை தாராளமாக செஞ்சு வச்சு படைக்கலாம். அதுலேயும் சிவபெருமானுக்கு இந்த மாதிரி நிறங்களில் மலர்கள் சமர்ப்பிக்கிறது ரொம்ப விசேஷம். சிவபெருமானுக்கு நீலகண்டன்னு சொல்லக்கூடிய இன்னொரு பெயரும் இருக்கு. அதாவது ஆழகால விஷயத்தை உண்டதால சிவபெருமான் உடல் நீல நிறமா மாறிடுச்சு. அதனால தான் அவரை நீலகண்டன்னு கூப்பிடுறோம். அது மூலயமா நீல நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருட்களை வேணாலும் நம்ம சிவபெருமானுக்கு சமர்ப்பிக்கலாம். இந்த நீல நிற சங்குப்பூ கிடைச்சா விட்டுறாதீங்க. இப்போ ரீசெண்டாக நம்மளோட சேனல்ல நீல நிற சங்குப்பூவை வைத்து மகா சிவராத்திரி அன்னைக்கு என்ன வழிபாடு செய்யணுங்கிற மாதிரி பிரத்யேகமாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நீங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு எளிமையா செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள். இது போக மகா சிவராத்திரி அப்படின்னு சொன்னாலே இன்னொரு பக்கம் தானங்கள் செய்யணும். பொதுவாக தை அமாவாசை, மாசி அமாவாசை, மகாலய அமாவாசை இந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க தானம் செய்யலாம். அது பித்ரு சாபத்தை நீக்கும். இது போக நீங்க மகா சிவராத்திரி மாதிரியான நாட்கள்ல ஒரு சில பொருட்களை பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் நீங்க தானமா கொடுக்கும்போது பலவிதமான நன்மைகள் ஏற்படும். உதாரணத்துக்கு காகத்துக்கு தானமா கொடுத்தோம்னா என்ன நடக்கும்னா சனி தோஷத்தால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும். ஏன்னா காகம் அப்படிங்கிறது சனீஸ்வர பகவானோட வாகனம். அதே மாதிரி பசுமாடு அப்படிங்கிறது நந்தி தேவர். இவங்க 2 பேரோட அருளை பெற்றாலே சிவபெருமானோட அருள் தானாக கிடைச்சிருமா. சரி, பசுமாட்டுக்கும் இந்த ஒரு பொருள் தான் கொடுக்க போறீங்க. அந்த ஒரு பொருளை எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பசுமாட்டுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு வகையாகவும் காகத்துக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு வகையாகவும் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ முதல்ல காகத்துக்கு என்ன பண்ணணும்னு பார்ப்போம். காகத்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருள் என்னன்னா பச்சை பயிறு. இந்த பச்சை பயிரை ஏன் பயன்படுத்துகிறோன்னா நாளைய தினம் மகா சிவராத்திரி வந்திருக்கக்கூடிய இந்த நேரம் புதன்கிழமை. புதன்கிழமை ஒரு பக்கம் விநாயகருக்கு உகந்தது, இன்னொரு பக்கம் புத்திகாரகன்னு அழைக்கப்படக்கூடிய புதன் பகவான் இருக்காருல்ல அவருக்கு உகந்தது. இந்த புத்திகாரகன் புதன் பகவான் இருக்காருல்ல அவரு தான் நாம செய்யக்கூடிய வேலையில தொழில வியாபாரத்துல நமக்கான அறிவு ஆற்றலை சிந்தனையை கொடுக்கக்கூடியவர். அது மூலயமா நம்ம தொழில் மேம்படும், வியாபாரம் மேம்படும். நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நல்ல பேர் வாங்க முடியும். உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். அப்பேற்பட்ட புத்திகாரனோட அருள் பெறுவதற்காக இந்த பச்சை பயிரை பயன்படுத்துகிறோம். அந்த பச்சை பயிரை நல்லா பொடி செய்து மிக்சியில் போட்டு அரைத்து பொடி செய்து
அதில் கொஞ்சமா வெல்லமும் கொஞ்சமா நெய்யும் சேர்த்து அதை உருண்டையா பிடிச்சுக்கணும். அதாவது பச்சை பயிறு உருண்டை. இந்த பச்சை பயிறு உருண்டை இருக்குல்ல, இத உங்க வீட்டு மொட்டை மாடிக்கு வரக்கூடிய காக்கை குருவிகளுக்கு தானமா கொடுக்கணும். குருவிகளுக்கு கொடுக்குறீங்களோ இல்லையோ, கட்டாயம் காக்கைகளுக்கு தானமா கொடுக்கறது கூடுதல் விசேஷம். புதன் பகவானுக்குரிய பச்சை பயிரை உருண்டையா தயார் செய்து அதை நீங்க காக்கைக்கு கொடுக்கறதால சனி தோஷத்தால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும். கட்டாயம் மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானோட அருளை பெறுவதற்காக நீங்க காக்கைக்கு இந்த பச்சை பயிரை கொடுத்தீங்கன்னா, சனீஸ்வர பகவான் சிவபெருமான் சொல் பேச்சை கேட்டுட்டு நமக்கு வரக்கூடிய கெடுதல்களை கொஞ்சமா குறைப்பாராம். அந்த ஒரு நம்பிக்கைக்காக தான் காக்கைக்கு இந்த பச்சை பயிர் உருண்டையை கொடுக்குறோம். சரி, அதே பச்சை பயிரை பசுமாட்டுக்கு கொடுக்க தான் என்ன செய்யணும்? அது இன்னும் ரொம்ப எளிமைதான். பசுமாட்டுக்கு நீங்க தானமா கொடுக்க போறீங்கன்னா, மாலை நேரத்துல கொடுக்கும்போது காலையிலே பச்சை பயிரை நல்லா ஊற வச்சுடுங்க. பச்சை பயிரை ஊற வைத்து அதை நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு அதுல கொஞ்சமா வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்து அதை நல்லா கலந்து பசுமாட்டுக்கு தானமா கொடுக்கலாம். உங்க வீடு பக்கத்துல சுற்றி திரியக்கூடிய பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா யாராவது உங்க வீடு பக்கத்துல பசுமாடு வைத்து பராமரிப்பாங்க, அவங்க கிட்ட நீங்களே உங்க கையால பச்சை பயிரை ஊற வைத்து நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்து கொடுத்தாலும் சரி, இல்ல முழு பச்சை பயிரை வாங்கி தானியமா அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அதை பசுமாட்டை அவங்க வச்சிருவாங்க. அந்த புண்ணியங்களும் உங்களை தான் வந்து சேரும். ஆக மொத்தத்துல புதன்கிழமை மகா சிவராத்திரி புதன் பகவானுக்கு உரிய இந்த பச்சை பயிரை சனி தோஷத்தால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையறதுக்காக காக்கைக்கு பச்சை பயிறு உருண்டையாவும், நந்தி தேவருக்கு கொடுக்கறதால சிவபெருமானோட அருளை நேரடியாக பெறுவதற்காக பச்சை பயிரை ஊற வைத்து இனிப்பு கலந்தும் கொடுக்க போறோம். இந்த 2 தானங்களை நீங்க செய்யும்போது உங்க தலைமுறையே மேலோங்கி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தானம் மாதிரி தெரியும். இந்த ஒரு தானத்தை செய்யறதால உங்க குடும்பம் செல்வ செழிப்போட இருக்கும். எந்த காரியத்துல இருந்தாலும், குறிப்பா சுப காரியத்தடை எது இருந்தாலும் சரி, அதெல்லாம் விலகி ஓடிடும். பண வரவுல தடை இருக்குனாலும் அதெல்லாம் விலகி ஓடிடும். நீங்க தெரிந்தோ தெரியாமலோ செய்திருக்கக்கூடிய சகல விதமான பாவங்கள் உங்ககிட்ட இருந்து விலகி ஓடிடும். பசுமாட்டுக்கு தானம் கொடுக்கறதால யம பயம் நீங்கும். இது எல்லாமே ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு 4 கால பூஜைகளை கலந்துக்கிறதுக்காக பக்தர்கள் விடிய விடிய கோவில கண் விழித்து காத்திருப்பாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு குறைந்தது ஒரு 5 நபர்ல இருந்து ஒரு 10 நபர்களுக்காவது உங்க கையால நீர்மோரோ பானகமோ சுண்டல் கேசரின்னு சொல்லி ஏதாவது விஷயங்களை செஞ்சு அதை நீங்க படைச்சி அதை எடுத்துட்டு போயிட்டு கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள், அதுலேயும் குறிப்பா மகா சிவராத்திரி அன்னைக்கு எக்கச்சக்கமான முதியவர்கள் மகா சிவராத்திரி அன்னைக்கு விடிய விடிய கண் விழிப்பதை நீங்க பார்த்துருக்கலாம். அப்படிப்பட்ட நபர்களுக்கு நீங்க போய் கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க விடிய விடிய கண் விழித்து காத்திருக்கக்கூடிய சிவபெருமான் அருளுக்காக இருக்கக்கூடிய அந்த நேரத்துல நீங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த பொருட்களால அவங்க சாப்பிட்டுட்டு உங்களை வாயாரையும் மனதாரையும் வயிறாரையும் வாழ்த்துவாங்க. அந்த புண்ணியங்களும் உங்களை தான் வந்து சேரும். ஆக மொத்தத்துல மகா சிவராத்திரி அப்படிங்கிறத இறை வழிபாடு மட்டும் கிடையாது, அன்னதானத்துக்கும் சிறந்தது அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. இன்னொரு பக்கம், எக்கச்சக்கமான சிவாலயங்களுக்கு போனீங்கன்னா சர்க்கரை பொங்கல், கேசரி, சுண்டல், புளியோதரைன்னு சொல்லி எல்லா பொருட்களையும் தானமா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா வரக்கூடிய பக்தர்கள் பசியோட போகக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான். அந்த அளவுக்கு தானத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாள் இந்த மகா சிவராத்திரி. அதையும் மனசுல வச்சுக்கோங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.